வணக்கம். அச்சச்சோ அகராதியில வெப் சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். இது வந்து வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டா ஃப்ளெஸி லெக்ஸ் அப்படின்னா தசை பற்றுள்ள கால்கள். ஃப்ளெஸி லெக்ஸ் தசை பற்றுள்ள கால்கள். ஃப்ளெஸி மாஸ் அப்படின்னா தசை திரள் தான் ஃப்ளெஸி மாஸ். ஃப்ளெச்சரிஸ் அப்படிங்கிறது மெதுவாக. ஃப்ளூரன் அப்படிங்கிறது மலருரு ஒப்பனை தான் ஃப்ளூரன். ஃப்ளெச்சரிஸ்னா மெதுவாக. ஃப்ளோரன் அப்படின்னா மலருரு ஒப்பனை. ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பகட்டாரம். ஃப்ளெக்ஸ் கார்டு அப்படின்னா வளைகுடி. ஃப்ளெக்ஸ் கிளிட்டிங் அப்படிங்கிறது வளைந்து நழுவி ஓடல் தான் ஃப்ளெக்ஸ் கிளிட்டிங் அப்படிங்கிறது வளைந்து நழுவி ஓடுறது. அடுத்ததா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா இசை விணக்கம் நெகிழ்வுத்தன்மை. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை நமக்கு தெரியும். இசை விணக்கம் நெகிழ்வுத்தன்மை. அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி வாக் அப்படின்னா நெகிழ் நடை. ஃப்ளெக்சிபிலிட்டி வாக் அப்படிங்கிறது நெகிழ் நடை. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா இசை விணக்கமுடைய நெகிழ்வுத்தன்மையுடைய வளையத்தக்கதா ஃப்ளெக்சிபிள். அடுத்ததா ஃப்ளெக்சிபிள் டிரைவ் அப்படிங்கிறது நெகிழ்வமை உந்தோட்டம். நெகிழ்வமை உந்தோட்டம் தான் ஃப்ளெக்சிபிள் டிரைவ். ஃப்ளெக்சிபிள் பாலிசி அப்படின்னா நெகிழ்தகவு அளவுகோல். நெகிழ்தகவு அளவுகோல் தான் ஃப்ளெக்சிபிள் பாலிசி. ஃப்ளெக்சிபிள் ரேட் அப்படிங்கிறது நெகிழ்வான வீதம். ரேட்னா வீதம். ஃப்ளெக்சிபிள் ரேட்னா நெகிழ்வான வீதம். ஃப்ளெக்சிபிள் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா நெகிழ்வமை மணற்கல். ஃப்ளெக்சிபிள் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா நெகிழ்வமை மணற்கல். ஃப்ளெக்சிபிள் வயர் அப்படிங்கிறது வளையும் கம்பி. வளையிற கம்பியை ஃப்ளெக்சிபிள் வயர்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிடேரியன் அப்படின்னா ஊனுண்ணி நெகிழ்வான. ஃப்ளெக்சிடேரியன் ஊனுண்ணி நெகிழ்வான. ஃப்ளெக்சர் சென்டர் அப்படின்னா மடக்கு தசை நடுவம் தான் ஃப்ளெக்சர் சென்டர். ஃப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னா வளைந்து செல்கிற. ஃப்ளெக்சூரல் எக்ஸிமா அப்படின்னா மடிப்பு காப்பு புண்ணு தான் ஃப்ளெக்சூரல் எக்ஸிமா அப்படின்னா மடிப்பு காப்பு புண். ஃப்ளெக்சூரல் மூமெண்ட் அப்படிங்கிறது நெளிவு இயக்கம் தான் ஃப்ளெக்சூரல் மூமெண்ட். அடுத்தது ஃப்ளெக்சர் அப்படிங்கிறது நெளிதல். ஃப்ளெக்சூரல் மூமெண்ட் அப்படிங்கிறது நெளிவு இயக்கம். மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இயக்கத்தை குறிக்குது. அப்போ ஃப்ளெக்சூரல் மூமெண்ட் அப்படின்னா நெளிவு இயக்கம். ஃப்ளெக்சர் அப்படிங்கிறது நெளிதல். ஃப்ளெக்சர் மோஷன் அப்படின்னா நெளிந்த இயங்கல் தான் ஃப்ளெக்சர் மோஷன் நெளிந்த இயங்கல். ஃப்ளிப்பர் டிகிபெட் அப்படின்னா அவதூற்றாளர். ஃப்ளிப்பர் டிகிபெட் அப்படிங்கிறது அவதூற்றாளர். ஃப்ளைஸ் அப்படின்னா மேடைமுக மேற்பகுதி தான். அதாவது மேடைமுக மேற்பகுதி தான் ஃப்ளைஸு. ஃப்ளைட் அப்படின்னா பறத்தல் வானூர்தி செலவு விட்டோடுதல். எதுனா ஃப்ளைட் பறத்தல் வானூர்தி செலவு விட்டோடுதல். அடுத்து ஃப்ளைட் பேர்ட் அப்படின்னா சோதனை ஏவுகணை ஆய்வு ஏவுகணை தான் ஃப்ளைட் பேர்ட். ஃப்ளைட் ஃப்ளாப்பிங் அப்படிங்கிறது சீராக இறக்கை அடித்து பறத்தல் தான் ஃப்ளைட் ஃப்ளாப்பிங். ஃப்ளைட் கிளிடிங் அப்படின்னா சீராக மிதந்து பறத்தல் தான் ஃப்ளைட் கிளிடிங் அப்படிங்கிறது. ஃப்ளைட் ஹாவோரிங் அப்படின்னா சுழன்று பறந்து செல்லல் தான் ஃப்ளைட் ஹாவோரிங். ஃப்ளைட் ஹாவரிங் அப்படின்னா சுழன்று பறந்து செல்லுதல் ஃப்ளைட் ஹாவரிங். ஃப்ளைட் இண்டிகேட்டர் அப்படின்னா வானூர்தி தொலைவு காட்டி தான் ஃப்ளைட் இண்டிகேட்டர். ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னா என்ன ஓட்டம். ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் அப்படின்னா படிக்கட்டு வரிசை. ஃப்ளைட் பாத் அப்படின்னா பறக்கும் பாதை. ஃப்ளைட் பாத் ஆங்கிள் அப்படின்னா பறக்கும் பாதை கோணம் தான் ஃப்ளைட் பாத் ஆங்கிள். ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படிங்கிறது வானூர்தி இயக்க பதிவு கருவி தான் ஃப்ளைட் ரெக்கார்டர். வானூர்தி இயக்க பதிவு கருவி. ஃப்ளைட் சீயிங் அப்படின்னா வான்வழி பார்வை தான் ஃப்ளைட் சீயிங். ஃப்ளைட் ஷாட் அப்படின்னா அம்பு பறக்கும் தூரம் தான் ஃப்ளைட் ஷாட். ஃப்ளைட் சோரிங் அப்படின்னா உயர பறத்தல் தான் ஃப்ளைட் சோரிங். ஃப்ளைட் ஸ்டம்பிளிங் அப்படின்னா உயர்ந்தும் தாழ்ந்தும் பறத்தல் தான் ஃப்ளைட் டம்பிளிங் பறத்தல். ஃப்ளைட் அண்டுலேட்டிங் அப்படிங்கிறது எழுந்து விழுந்து பறத்தல் தான் ஃப்ளைட் அண்டுலேட்டிங். எழுந்து விழுந்து பறத்தல் தான் ஃப்ளைட் அண்டுலேட்டிங். ஃப்ளிம்சி அப்படின்னா உறுதியற்ற நொய்தான தான் ஃப்ளிம்சி. ஃப்ளிண்டர்ஸ் அப்படின்னா சிதறல்கள். ஃப்ளிண்ட் அப்படின்னா சிக்கிமுக்கிகள் தான் சிக்கிமுக்கிகள் நம்ம படிச்சிருப்போம்ல, அதுக்கு பேர் வந்து ஃப்ளிண்ட். ஃப்ளிண்டோ கிளாஸ் அப்படின்னா உணர்வு வகுப்பு தான் ஃப்ளிண்டோ கிளாஸ் உணர்வு வகுப்பு. ஃப்ளின்ஸ் அப்படின்னா தீக்கள். ஃப்ளிண்ட்னா சிக்கிமுக்கிகள், ஃப்ளின்ஸ் அப்படிங்கிறது தீக்கள். ஃப்ளிப் அப்படின்னா கவிழ்த்து. ஃப்ளிப் டைட்டில்ஸ் அப்படின்னா சொடுக்கும் பெயர் பட்டிகள் தான் ஃப்ளிப் டைட்டில்ஸ். சொடுக்கும் பெயர் பட்டிகள். ஃப்ளிப்பான்சி அப்படின்னா நாவடக்கமின்மை. அப்படிங்கிறது ஃப்ளிப்பான்சி நாவடக்கமின்மை. அடுத்தது ஃப்ளிப்பான்ட்னஸ் அப்படிங்கிறது சொற்பொழிவு. ஃப்ளிப்பான்சினா நாவடக்கமின்மை, ஃப்ளிப்பான்ட்னஸ் அப்படின்னா சொற்பொழிவு. ஃப்ளிப்பிங் அப்படின்னா வாங்கியவுடன் விற்றல் தான் ஃப்ளிப்பிங். ஃப்ளிச் அப்படிங்கிறது பசப்பு காதல். ஃப்ளிட் ஃப்ளிட் சாரி ஃப்ளிட்டேஷன் அப்படின்னா கவர்ச்சி காட்டல். ஃப்ளிட்டேஷன் அப்படிங்கிறது கவர்ச்சி காட்டல். ஃப்ளிட் அப்படின்னா விரைவாக நகரும். ஃப்ளிவர் அப்படிங்கிறது குறைவிலை உந்து. ஃப்ளோட் கார்புரேட்டர் அப்படின்னா மிதவை எரிவளி கலப்பி தான் ஃப்ளோட் கார்பரேட்டர் மிதவை எரிவளி கலப்பி ஃப்ளோட் கார்பரேட்டர். ஃப்ளோட் சிஸ்டம் அப்படிங்கிறது மிதவை அமைப்பு. ஃப்ளோட் கார்பரேட்டர் அப்படின்னா மிதவை எரிவளி கலப்பி. ஃப்ளோட் சிஸ்டம்னா மிதவை அமைப்பு. ஃப்ளோட் ட்ராப்னா மிதவை பொறி அமைப்பு. ஃப்ளோட்டேஜ் அப்படிங்கிறது மிதத்தல். ஃப்ளோட்டேஷன் கியர் அப்படின்னா மிதவை பல்லினை. ஃப்ளோட்டேஷன் கியர். ஃப்ளோட்டிங் ஆன்ச்சர் அப்படின்னா மிதவை நங்கூரம். ஃப்ளோட்டிங் ஆக்சில் அப்படிங்கிறது மிதவை அச்சு. ஃப்ளோட்டிங் பாம்பு கேஜஸ் அப்படின்னா மிதக்கும் மூங்கில் குண்டுகள். ஃப்ளோட்டிங் பீகான் அப்படின்னா கடல் சுட்டுக்குறி மிதவை தான் ஃப்ளோட்டிங் பீகான். ஃப்ளோட்டிங் கேஜஸ் அப்படிங்கிறது மிதக்கும் கூண்டுகள். ஃப்ளோட்டிங் கெய்சன் அப்படின்னா மிதக்கும் பெட்டகம். அப்படிங்கிறது மிதக்கும் பெட்டகம்.
ஃப்ளோட்டிங் கேபிட்டல் அப்படின்னா நடப்பு மூலதனம், நடைமுதல் தான் ஃப்ளோட்டிங் கேபிட்டல். ஃப்ளோட்டிங் டெப்ட் அப்படின்னா குறுங்கால கடன், நடப்பு கடன் தான் ஃப்ளோட்டிங் டெப்ட். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அலைவட்டி வீதம், மிதவை வட்டி எதுனா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். அலைவட்டி வீதம், மிதவை வட்டி. ஃப்ளோட்டிங் இஸ்லாண்ட் அப்படிங்கிறது மிதக்கும் தீவு. ஃப்ளோட்டிங் இஸ்லாண்ட்னா மிதக்கும் தீவு. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு நகருக்குள் வந்து செல்லும் மக்கள் தொகுதி தான் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். ஒரு நகருக்குள்ளே வந்து செல்கிற மக்களோட தொகுதி தான் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நடப்பு மூலதனம், நடைமுதல். கேபிட்டல் அப்படிங்கிறது மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஃப்ளோட்டிங் பவர் அப்படின்னா மிதவை விசை தான் ஃப்ளோட்டிங் பவர். ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படிங்கிறது மிதவை விலா எலும்புகள். ரிப்னா விலா எலும்பு. ஃப்ளோட்டிங் ரிப் அப்படிங்கிறது மிதவை விலா எலும்புகள். ஃப்ளோட்டிங் சப்ளை அப்படின்னா மிதவை பங்குகள். ஃப்ளோட்டிங் டூல் அப்படிங்கிறது மிதவை கருவி தான் ஃப்ளோட்டிங் டூல். ஃப்ளோட்டிங் வெஜிடேஷன் அப்படிங்கிறது மிதவை பயிரி தான் ஃப்ளோட்டிங் வெஜிடேஷன். ஃப்ளோக்சிலேஷன் அப்படின்னா படுக்கை துணி எரிகை நோய் தான் ஃப்ளோக்சிலேஷன். படுக்கை துணி எரிகை நோய் தான் ஃப்ளோக்சிலேஷன். ஃப்ளோக்யூலண்ட் அப்படின்னா கழிவுநீர் தூய்மையாக்கல் தான் ஃப்ளோக்யூலண்ட். அடுத்து ஃப்ளோக்யூலேஷன் அப்படிங்கிறது துகள்திரள். ஃப்ளோக்யூலேஷன் அப்படின்னா துகள்திரள் தான் ஃப்ளோக்யூலேஷன். ஃப்ளோக்சிலேஷன் அப்படின்னா படுக்கை துணி எரிகை நோய். ஃப்ளோக்யூலேஷன் அப்படிங்கிறது துகள்திரள். ஃப்ளோக்யூலன்ஸ் அப்படின்னா மெல்லிலை திரட்சி குஞ்ச தொகுதி. எதுனா ஃப்ளோக்யூலன்ஸ் மெல்லிலை திரட்சி குஞ்ச தொகுதி. ஃப்ளோக்யூலஸ் அப்படிங்கிறது தூறு. ஃப்ளோக்யூலஸ் அப்படின்னா தூறு. ஃப்ளோக்கஸ் அப்படிங்கிறது மெல்லிலை திரள் மயிர் குஞ்சம் தான் ஃப்ளோக்கஸ். அதே மாதிரி ஃப்ளோக்யூலன்ஸ் அப்படின்னா மெல்லிலை திரட்சி குஞ்ச தொகுதி தான் ஃப்ளோக்யூலன்ஸ். ஃப்ளோக்கஸ் அப்படிங்கிறது மெல்லிலை திரள் மயிர் குஞ்சம். ஃப்ளோக் அப்படின்னா மந்தை குலாம் தான் ஃப்ளோக்கு. ஃப்ளோக் மாஸ்டர் அப்படிங்கிறது ஆட்டு பண்ணையாளர். ஃப்ளோக் பேப்பர் அப்படின்னா மெல்லிலை தூவிய தாள் தான் ஃப்ளோக் பேப்பர். ஃபோல்டிங் ரூல் அப்படிங்கிறது மடக்கு அளவுகோல். ஃபோல்டிங் ரூல் அப்படின்னா மடக்கு அளவுகோல். ஃப்ளாக் அப்படின்னா ஃப்ளோக் அப்படிங்கிறது சவுக்கடி. ஃப்ளோக்னா சவுக்கடி. ஃப்ளாக்கிங் அப்படிங்கிறது சாட்டையடி. ஃப்ளோக்குங்கிறது சவுக்கடி, ஃப்ளாக்கிங் அப்படின்னா சாட்டையடி. அடுத்ததா ஃப்ளாக்கிங் ஃபியர் அப்படிங்கிறது சவுக்கடி அச்சம். ஃப்ளாக்கிங் ஃபியர்னா சவுக்கடி, அச்சம். ஃபியர்னா அச்சப்படுறது, பயப்படுறது. அடுத்ததா ஃப்ளோக்லாரிஸ்டிஸ் அப்படின்னா நாட்டுப்புற வழக்காற்றியல் தான் ஃப்ளோக்லாரிஸ்டிக்ஸ். ஃப்ளோட் அப்படின்னா வெள்ளம். ஃப்ளோடு பேங்க் அப்படிங்கிறது வெள்ளக்கரை. ஃப்ளோடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வெள்ள கட்டுப்பாடு தான் ஃப்ளோட் கண்ட்ரோல். ஃப்ளோட் கேட்ஸ் அப்படின்னா வெள்ளமடை வெள்ளவாரி தான் ஃப்ளோட் கேட்ஸ்னா வெள்ளமடை வெள்ளவாரி. ஃப்ளோட் இரிகேஷன் அப்படிங்கிறது தேக்க நீர்ப்பாசனம். இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனத்தை குறிக்கும். ஃப்ளோட் இரிகேஷன் அப்படிங்கிறது தேக்க நீர்ப்பாசனம். ஃப்ளோட் லைட் அப்படிங்கிறது பேரொளி விளக்கு. ஃப்ளோட் மார்க் அப்படிங்கிறது அலை எழுச்சி வரைவு தான் ஃப்ளோட் மார்க், அலை எழுச்சி வரைவு. ஃப்ளோடு டைம் அப்படின்னா வெள்ள நேரம். ஃப்ளோடு வேவ் அப்படின்னா வெள்ள அலை. ஃப்ளோடு வே அப்படின்னா வெள்ளம் செல்வழி. ஃப்ளோடிங் தெரப்பி அப்படிங்கிறது நீராழ்த்து மருத்துவம் தான் ஃப்ளோடிங் தெரப்பி. ஃப்ளோடு லைட் அப்படின்னா ஒளி வெள்ளம் வெள்ள விளக்கு தான் ஃப்ளோடு லைட். ஃப்ளோர் அப்படின்னா தரை தளம். ஃப்ளோடு ஏரியா அப்படின்னா தளப்பரப்பு. ஃப்ளோர் சிசல் அப்படிங்கிறது தலை உளி தான் ஃப்ளோர் சிசல். ஃப்ளோர் ட்ரோப் அப்படிங்கிறது உடை இறைத்தல் தான் ஃப்ளோர் ட்ரோப். ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னா அடிநிலை விலை உருவாக்க விலை. எதுனா ஃப்ளோர் ப்ரைஸ் அடிநிலை விலை உருவாக்க விலை. ஃப்ளோர் ஷோ அப்படின்னா களி நிகழ்ச்சி. ஃப்ளோர் சர்ஃபைஸ் அப்படிங்கிறது தளப்பரப்பு. ஃப்ளோர் வாக்ஸ் அப்படின்னா தரை மெழுகு. ஃப்ளூட் மேரேஜ் அப்படிங்கிறது களத்தொகுதி திருமணம். ஃப்ளோட் மேரேஜ் அப்படின்னா களத்தொகுதி திருமணம். ஃப்ளாப்பெரி அப்படின்னா பாசாங்குத்தனம் தான் ஃப்ளாப்பெரி. ஃப்ளோரா அப்படின்னா இடம்சார் பயிரினம், பயிரி வளம் தான் ஃப்ளோரா. ஃப்ளோரல் ஆக்சிஸ் அப்படின்னா பூவச்சு. ஃப்ளோரல் பயாலஜி அப்படிங்கிறது மலர்சார் உயிரியல். ஃப்ளோரல் பயாலஜினா மலர்சார் உயிரியல். ஃப்ளோரல் மார்பாலஜி அப்படிங்கிறது மலர் உருவியல் தான் ஃப்ளோரல் மார்பாலஜி. ஃப்ளோரல் ட்ரைபியூட் அப்படிங்கிறது மலர் அஞ்சலி தான் ஃப்ளோரல் ட்ரைபியூட். ஃப்ளோர் லேட்டட் அப்படிங்கிறது மலர் உரு ஒப்பனை தான் ஃப்ளோர் லேட்டட். அடுத்து ஃப்ளோரட் அப்படிங்கிறது சிறுமலர். ஃப்ளோரட் அப்படின்னா சிறுமலர். ஃப்ளோர் லேட்டட் அப்படின்னாலும் மலர் உரு ஒப்பனை தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் பேஜில் இருக்கும். ஃப்ளூரன் அப்படின்னாலும் மலர் உரு ஒப்பனை தான். அடுத்ததாக ஃப்ளோரட் அப்படிங்கிறது சிறுமலர். ஃப்ளோரட்னா சிறுமலர். ஃப்ளாரியேட் அப்படின்னா மலர் ஒப்பனை செய். ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது பூஞ்செடி வளர்ப்பு, மலரியல், இலக்கிய இன்சுவை பகுதி திரட்டு தான் ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோரிட் அப்படிங்கிறது பூவளமிக்க. ஃப்ளோரிடுனா பூவளமிக்க. ஃப்ளோரிஜன் அப்படின்னா பூப்பினி. ஃப்ளோரிடுனா பூவளமிக்க. ஃப்ளோரிஜன் அப்படிங்கிறது பூப்பினி. ஃப்ளோரிலெக்ஜியம் அப்படிங்கிறது இலக்கிய தொகுப்பு. ஃப்ளோரிலெக்ஜியம் அப்படின்னா இலக்கிய தொகுப்பு. ஃப்ளோரிஸ்ட் அப்படின்னா பூவிற்போர். ஃப்ளோரிஸ்ட் அப்படிங்கிறது பூவிற்போர், மலர் விற்பனையாளர் தான் ஃப்ளோரிஸ்ட். பூவிற்போர், மலர் விற்பனையாளர். அடுத்து ஃப்ளோரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பூ புதலியல் தான் ஃப்ளோரிஸ்டிக்ஸ். ப்ளோருலா அப்படின்னா நிலைத்திணை குட்டை. ஃப்ளாரிஸ்டிக்ஸ் அப்படின்னா பூ புதலியல். ப்ளாருலா அப்படின்னா நிலைத்திணை குட்டை. ப்ளோசல் அப்படின்னா வாய்சூல் பூவுரு தான் ப்ளோசல்ஸ். ப்ளோஸ்குலார் அப்படின்னா கொத்து மலர்களை உடைய. ப்ளோஸ்குலார் அப்படிங்கிறது கொத்து மலர்களை உடைய. ப்ளாஸ் அப்படின்னா மென்பாட்டு. ப்ளாசி அப்படின்னா பகட்டான பளபளப்பான தான் ப்ளாசி. ஃப்ளாட்டா அப்படின்னா போர் கப்பர் கூட்டம் தான் ஃப்ளாட்டா. ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா மிதப்பு முறை தான் ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸ். ஃப்ளாட்டில்லா அப்படின்னா சிறு கப்பற்படை வந்து ஃப்ளாட்டில்லா. அடுத்து ஃப்ளவுன்ஸ் அப்படின்னா உடலின் குதியாட்டம் தான் ஃப்ளவுன்ஸ். ஃப்ளவுண்டர் அப்படிங்கிறது தடுமாற்றம். ஃப்ளவுண்டரிங் அப்படிங்கிறது மன போராட்டம்.
ஃப்ளோர் பாக்ஸ் அப்படின்னா மாவுச்சல்லடை. ஃப்ளார் பாக்ஸ் அப்படிங்கிறது மாவுச்சல்லடை. ஃப்ளார் மில் அப்படின்னா மாவு ஆலை. ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது படி ஒழுகு. ஃப்ளோ சார்ட்டை படி ஒழுகுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ இரிகேஷன் அப்படின்னா கால்வாய் பாசனம். கால்வாய் பாசனத்தை ஃப்ளோ இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ மிக்சர் அப்படிங்கிறது பாய்வு கலக்கி தான் ஃப்ளோ மிக்சர். ஃப்ளவர் அப்படின்னா ஃப்ளவர் அப்படிங்கிறது பூ மலர். ஃப்ளவர் பெட் அப்படிங்கிறது தோட்ட மலர் பாத்தி. ஃப்ளவர்னா பூ மலர். ஃப்ளவர் பெட் அப்படின்னா தோட்ட மலர் பாத்தி. ஃப்ளவர் பட் அப்படிங்கிறது பூ வரம்பு பட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஃப்ளவர் பட்டுனா பூ வரம்பு. ஃப்ளவர் ஹெட் அப்படிங்கிறது காம்பில்லா பூங்கொத்து தான் ஃப்ளவர் ஹெட். ஃப்ளவர் பெக்கர் அப்படிங்கிறது மலர் கொத்து. ஃப்ளவர் வாஷ் அப்படிங்கிறது பூக்கிண்ணம் பூச்சாடி தான் ஃப்ளவர் வாஷ். ஃப்ளவரிங் டாகுட் அப்படின்னா மலர் மரம் தான் ஃப்ளவரிங் டாகுட். ஃப்ளவரி ஸ்பீச் அப்படிங்கிறது அணி நயவுரை. ஃப்ளவரி ஸ்பீச் அணி நயவுரை. ஃப்ளோனட் அப்படின்னா பாய்வு வலை நீரோட்ட வலை தான் ஃப்ளோனட். பாய்வு வலை நீரோட்ட வலை. ஃப்ளக்சுவேட் அப்படின்னா ஏற்ற இறக்கம். ஏற்ற இறக்கம். ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது நிலையிலி மின்னோட்டம் தான் ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட்டு. ஃப்ளூ கேஸ் அப்படின்னா வெளியேறும் புகை தான் ஃப்ளூ கேஸ். ஃப்ளூ டஸ்ட் அப்படிங்கிறது புகை தூசு தான் ஃப்ளூ டஸ்ட்டு. ஃப்ளூயன்சி அப்படின்னா ஆற்றலுக்கான நடை தடையில்லா பேச்சு தான் என்னது ஃப்ளூயன்சி. அடுத்து ஃப்ளூயன்ட் அப்படின்னா தங்கு தடையற்ற. ஃப்ளூயன்ட் அப்படிங்கிறது தங்கு தடையற்ற. ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்கு தடையற்ற. அடுத்து ஃப்ளூயிட் அப்படின்னா நீர்மம். நீர்மம். ஃப்ளூமேடிடில் அப்படிங்கிறது அடிமுட்டால். ஃப்ளூமேடிடில் அப்படின்னா அடிமுட்டால். ஃப்ளம் ஆக்சைடு அப்படின்னா குழப்பமான. ப்ளம்ப் அப்படின்னா தொப்பென்று வீழ்தல் தான் ப்ளம்ப்பு. ப்ளாரசி அப்படிங்கிறது பன்னிற பகட்டொலி தான் ப்ளாரசி. ப்ளூரோசென்ஸ் அப்படின்னா ஒளிர் வண்ணம். ப்ளூரோசென்ட் லேம்ப் அப்படிங்கிறது இதழ் ஆவி விளக்கு ஒளிர் விளக்கு. ப்ளூரோசென்ட் லேம்ப் அப்படின்னா இதழ் ஆவி விளக்கு ஒளிர் விளக்கு. ப்ளூரோசென்ட் ஸ்க்ரீன் அப்படின்னா ஒளிர் திரை. ப்ளூரோமீட்டர் அப்படிங்கிறது மிளிர் ஒளிமானி தான் ப்ளூரோமீட்டர். மிளிர் ஒளிமானி தான் ப்ளூரோமீட்டர். ப்ளஷ் பால்ட் அப்படின்னா நேர்தள மறையாணி தான் ப்ளஷ் போல்ட் அப்படின்னா நேர்தள மறையாணி. ப்ளஸ் ஹெட் ரிவட் அப்படிங்கிறது நேர்தள தலைத்தரையாணி. நேர்தள தலைத்தரையாணி தான் ப்ளஸ் ஹெட் ரிவட். ஃப்ளஷ் அவுட் லேட்ரைன் அப்படின்னா நீரடி கழிப்பிடம். பாய்நீர் கழிப்பிடம் தான் ஃப்ளஷ் அவுட் லேட்ரைன். ஃப்ளஷ் ரெசப்டாகல் அப்படின்னா நேர்தள கொள்கலம். ஃப்ளஷ் ஸ்விட்ச் அப்படிங்கிறது நேர்தள மின் விசை தான் ஃப்ளஷ் ஸ்விட்ச். ஃப்ளஷிங் அப்படிங்கிறது அடித்து செல்லுதல். ஃப்ளஷோமீட்டர் அப்படின்னா நீரடிப்பு மானி. ஃப்ளஸ்டர் அப்படின்னா பதைப்பதைப்பு. ஒரே பதைப்பதைப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஃப்ளஸ்டர்னு சொல்கிறாங்க. ஃப்ளூட்டட் ரீமர் அப்படின்னா வரிப்பல்ல துளைச்சீர்மி தான் ஃப்ளூட்டர் ரீமர். ஃப்ளூட்டிங் அப்படின்னா குழல் ஊதுதல். ஃப்ளூட்டிங் கட்டர் அப்படிங்கிறது வரிப்பல்ல வெட்டி. ஃப்ளூட்டிஸ்ட் அப்படின்னா குழல் இசைஞன். ஃப்ளூட்டர் அப்படின்னா படபடக்க. ஃப்ளூவியல் சைக்கிள் அப்படின்னா ஆற்றியக்க சுற்று. ஃப்ளூவியடைல் டெபாசிட் அப்படின்னா ஆற்றடி படிவம். ஃப்ளூவியாலஜி அப்படின்னா ஆற்றியல். ஃப்ளூவியோ மார்பாலஜி அப்படின்னா ஆற்றுரு அமைப்பியல் தான் ஃப்ளூவியோ மார்பாலஜி. ஃப்ளக்ஸ் அப்படின்னா இலக்கி. ஃப்ளக்ஸிங் ஏஜென்ட் அப்படின்னா இலக செய்யும் பொருள். ஃப்ளக்ஸ்னா இலக்கி. ஃப்ளக்ஸிங் ஏஜென்ட் அப்படின்னா இலக செய்யும் பொருள். ஃப்ளக்சியன் அப்படிங்கிறது குருதி கழிச்சல். ஃப்ளக்சியானல் அப்படின்னா நிலையற்ற. ஃப்ளக்ஸ் மீட்டர் அப்படின்னா காந்தபாயமானியை ஃப்ளக்ஸ் மீட்டர்னு சொல்கிறாங்க. காந்தபாயமானி ஃப்ளக்ஸ் மீட்டர். ஃப்ளக்சியன் அப்படிங்கிறது குருதி காய்ச்சல் தான் ஃப்ளக்சியனல் அப்படின்னா நிலையற்ற. அடுத்ததாக ஃப்ளெக்ஸோமீட்டர் அப்படின்னா பெருக்க அளவி. அப்படிங்கிறது பெருக்க அளவி. ஃப்ளெக்ஸ் மீட்டர்னா காந்தபாயமானி. ஃப்ளெக்ஸோமீட்டர்னா பெருக்க அளவி. ஃப்ளை ஷோரிங் அப்படின்னா முட்டு கொடுத்தல். ஃப்ளை கட்டர்ஸ் அப்படின்னா விரைவு வெட்டு கருவி தான் ஃப்ளை கட்டர்ஸ். ஃப்ளை லீப் அப்படின்னா திறந்த பக்கம். ஃப்ளை பாஸ்ட் அப்படின்னா திசை நோக்கி தொழல் தான் ஃப்ளை பாஸ்ட் திசை நோக்கி தொழல். ஃப்ளை டைட்டில் அப்படின்னா திறவு தலைப்பு தான். டைட்டில்னா தலைப்பு. அப்போ ஃப்ளை டைட்டில்னா திறவு தலைப்பு. ஃப்ளை ட்ராப் அப்படின்னா ஈப்பொறி தான். ஃப்ளை ட்ராப் தான் ஈப்பொறி. ஃப்ளை வீல் அப்படின்னா சுழலாளி. ஃப்ளை வீல் மார்க்கிங் அப்படிங்கிறது சமனுருள் சக்கரக்குறி. உருள் சக்கர குறியீடு எதுனா ஃப்ளை வீல் மார்க்கிங். சமனுருள் சக்கரக்குறி உருள் சக்கர குறியீடு தான் ஃப்ளை வீல் மார்க்கிங். லைப்ரரி அப்படின்னா வான் நூலகம். வான் செலவு வாசிப்பு எதுனா லைப்ரரி அப்படிங்கிறது. லைப்ரரினா நூலகம். லைப்ரரி அப்படின்னா வான் நூலகம் வான் செலவு வாசிப்பு. ஃப்ளையிங்னா பறக்கிற ஃப்ளையிங் பாம்ப் அப்படின்னா பறக்கும் குண்டு. ஃப்ளையிங் ஷட்டில் அப்படின்னா பறக்கும் துணைக்கோள் தான் ஃப்ளையிங் ஷட்டில். ஃப்ளை லீப் அப்படிங்கிறது அடையாளச்சீட்டு குறிச்சீட்டு தான் ஃப்ளை லீப். ஃபோம் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னா நுரை தீயணைப்பு தான் ஃபோம் எக்ஸ்டிங்யூஷர் நுரை தீயணைப்பி. ஃபோம் பில்லோ அப்படின்னா நுரை தலையணை தான் ஃபோம் பில்லோ. ஃபோர்ஜிங் அப்படிங்கிறது இடைத்தேடல். ஃபோக்கல் லைன் அப்படின்னா குவிய கோடு. ஃபோக்கல் பிளேன் அப்படின்னா குவிய தளம். ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னா குவி நடுவம் தான் ஃபோக்கல் பாயிண்ட். ஃபோக்கஸ் அப்படின்னா குவியம் மையப்படுத்துகை தான் ஃபோக்கஸ் குரூப் அப்படின்னா குவிய நோக்கக்குழு தான் ஃபோக்கஸ் குரூப். ஃபோக்கஸ்டு தாட் அப்படின்னா குவிந்த சிந்தை தான் ஃபோக்கஸ்டு தாட்டு. ஃபோடர் அப்படின்னா தீவனம் தீனி தான் ஃபோடர் பல்சஸ்னா தீவன பயிர்கள். ஃபோ அப்படின்னா பகைவர். ஃபோட்டல் மேக்ரோசோமியா அப்படின்னா பேரடை குளவி. ஃபோட்டோஸ்கோப் அப்படிங்கிறது
கருக்குளவி துடிப்பளவி தான் ஃபோட்டோஸ்கோப். கருக்குளவி துடிப்பளவி. ஃபாக் பேங்க் அப்படிங்கிறது மூடு பனித்திரள் தான் ஃபாக் பேங்க். ஃபாக் அப்படிங்கிறது பனி, ஃபாக் பேங்க்னா மூடு பனித்திரள். அடுத்து ஃபாக் பெல் அப்படிங்கிறது கலவளவன் மூடு பனி. எச்சரிக்கை மணி தான் ஃபாக் பெல். ஃபாக் பவ் அப்படின்னா பனிவில் வானவில் உருவளைவு தான் ஃபாக் பவ். பனிவில் வானவில் உருவளைவு. ஃபாக் ஹார்ன் அப்படிங்கிறது எச்சரிக்கை ஊதுகொம்பு. ஃபாக் ஹார்ன் அப்படிங்கிறது எச்சரிக்கை ஊதுகொம்பு. ஃபாக் மேன் அப்படின்னா இருப்பு பாதையில் மூடு பனி எச்சரிக்கையர். இருப்பு பாதையில் மூடு பனி எச்சரிக்கையர், அவரை ஃபாக் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாக் சிக்னல் அப்படின்னா மூடு பனி குறிகை. ஃபாக் ட்ராக்ட் அப்படின்னா மூடு பனி தடம். ஃபாக் டாக் அப்படின்னா ஒளிப்புள்ளிகள். ஃபாக் டாக் அப்படின்னா ஒளிப்புள்ளிகள். ஃபாகிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது புகை மருந்து தெளிப்பு பணி தான் ஃபாகிங் ஆப்ரேஷன். ஃபாகி அப்படின்னா மூடு பனியுள்ள தான் ஃபாகி. ஃபாக் ஹார்ன் அப்படின்னா எச்சரிக்கை ஒலிப்பான் தான் ஃபாக் ஹார்ன். ஃபாக் ஹார்ன் அப்படின்னா எச்சரிக்கை ஒலிப்பான். ப்ரீவியஸ் பேஜில் ஃபாக் ஹார்ன் அப்படின்னா எச்சரிக்கை ஊதுகொம்புன்ட்டு இருக்கும். ஃபாகி அப்படின்னா பழம்போக்கன். ஃபோய்பிள் அப்படிங்கிறது ஃபோய்பிள் அப்படின்னா பண்பு குறைவான. ஃபோயில் அப்படின்னா தகடு மாலை பூச்சுத்தாள் தான் ஃபோயில். ஃபோயிஸ்ட் அப்படின்னா திணி. ஃபோல்டு அப்படிங்கிறது மடிப்பு தான் ஃபோல்டு. ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள் கோப்புரை தான் ஃபோல்டர். ஃபோல்டிங் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது மடக்கு அறைகலன்கள் தான் ஃபோல்டிங் ஃபர்னிச்சர், மடக்கு அறைகலன்கள். ஃபோல்டிங் மெஷின் அப்படின்னா மடிக்கும் எந்திரம் தான் ஃபோல்டிங் மெஷின். ஃபோல்டிங் ரூல் அப்படின்னா மடக்கு அளவுகோல் தான் ஃபோல்டிங் ரூல். ஃபோல்டிங் டெஸ்ட் அப்படின்னா மடிப்பு தன்மை ஆய்வு தான் ஃபோல்டிங் டெஸ்ட். ஃபோலியேட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஏட்டு கட்டமைப்பு தான் ஃபோலியேட்டர் ஸ்ட்ரக்சர், ஏட்டு கட்டமைப்பு. ஃபோலியேஷன் பிளேன் அப்படின்னா தலைப்படுகை தான் ஃபோலியேஷன் பிளேன். ஃபோலியோ அப்படின்னா இருபுற இணைப்பக்கம் எதிர் பக்கம் தான் ஃபோலியோ. அடுத்து ஃப்ளோக் மெடிசின் அப்படின்னா நாட்டு மருந்து. ஃப்ளோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புற மக்கள் வழக்காற்றியல் நாட்டுப்புறவியல் தான் ஃப்ளோக்லோர் அப்படிங்கிறது. ஃபோலிகில் அப்படின்னா குளிப்பை. ஃபோலிகில் அப்படின்னா ஃபோலிகுலைன் அப்படின்னா குளிப்பை கலலை தான் ஃபோலிகுலைன். ஃபாலோ அப்படின்னா பின்செல் பின்தொடர் பின்பற்று தான் என்னது ஃபாலோனா பின்செல் பின்தொடர் பின்பற்று. ஃபாலோ பிளாக் அப்படின்னா அணைக்கட்டை. ஃபாலோ போர்டு அப்படிங்கிறது உண்மை வார்ப்பட பலகை தான் ஃபாலோ போர்டு. ஃபாலோ அப் அப்படின்னா ஃபாலோ அப் தொடர்ச்சி. ஃபாலோ அப் ஆக்ஷன் அப்படின்னா தொடர் நடவடிக்கை. ஃபாலோ அப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தொடர் ஆய்ந்தறிதல் தான் ஃபாலோ அப் அசஸ்மெண்ட்ங்கிறது தொடர் ஆய்ந்தறிதல். ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தொடர் மருத்துவம். ஃபாலோவர் அப்படின்னா பின்பற்றுபவர். ஃபாலோயிங் அப்படின்னா கீழே சொல்லப்பட்ட. ஃபாலோ அப் கார்டு அப்படிங்கிறது தொடர் செயலட்டை தான் ஃபாலோ அப் கார்டு. ஃபோலி அப்படின்னா அறியாமை தவறு மடைமை. அறியாமை தவறு மடைமை தான் ஃபோலி. ஃபோமா அப்படின்னா ஊரிலா போய் பெரும் போய் தான் ஃபோமா. ஃபோமெண்டேஷன் அப்படின்னா ஒத்தடம் கொடுக்குறத ஃபோமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஃபோமெண்டர் அப்படின்னா தூண்டி விடுவோம். ஃபோமஸ் அப்படின்னா ஊடகி தொற்று பரப்பி தான் எனது ஃபோமஸ். ஃபோமோ அப்படின்னா வாய்ப்பாச்சம். ஃபோண்டில் அப்படிங்கிறது அன்பு வருடல் ஃபோண்டில். ஃபோன் மார்ட் அப்படின்னா மரநாய். ஃபாண்ட் அப்படிங்கிறது ஃபோன் மார்ட்னா மரநாய். ஃபாண்ட்னா எழுத்துரு. ஃபாண்டானலி அப்படின்னா உச்சிக்குழி. ஃபாண்டானிலஸ் அப்படிங்கிறது உச்சி மையம். ஃபாண்டானலி அப்படின்னா உச்சிக்குழி. ஃபாண்டானிலஸ் அப்படின்னா உச்சி மையம். ஃபாண்டாலஜி அப்படின்னா எழுத்துருவியல். ஃபுட் அப்படிங்கிறது உணவு. ஃபுட் அப்சார்ப்ஷன் அப்படின்னா ஊன் உறிஞ்சல் தான் ஃபுட் அப்சார்ப்ஷன். ஃபுட் அடல்டரேஷன் அப்படின்னா உணவுப் பொருள் கலப்படம் தான் ஃபுட் அடல்டரேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது உணவு வேளாண் நிறுவனம் தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஃபுட் கமிஷன் அப்படிங்கிறது உணவு ஆணையம். ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உணவு கட்டுப்பாடு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய உணவு கழகம். ஃபுட் கிராப் அப்படிங்கிறது உணவு பயிர். ஃபுட் ஃபேக்டர் அப்படின்னா உணவு காரணி. ஃபுட் கிரெயின் மிஷின் அப்படிங்கிறது உணவு தவச இயக்கம் தான் ஃபுட் கிரெயின் ஃபுட் கிரெயின் மிஷன்னா உணவு தவச இயக்கம். ஃபுட் கைடு பிரமிட் அப்படிங்கிறது ஊன் வழிகாட்டி தான் ஃபுட் கைடு பிரமிட். ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னா உணவு பழக்கங்கள். ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னா உணவு பற்றாக்குறை. ஃபுட் லூர் கிராப்ஸ்னா உணவு கவரும் பயிர்கள் தான் ஃபுட் கிராப்ஸ். ஃபுட் லூர் கிராப்ஸ் அப்படிங்கிறது உணவு கவரும் பயிர்கள். ஃபுட் பேட் அப்படின்னா ஆறலை கல்வன் தான் ஃபுட் பேட். ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னா உணவு பதனிடுதல் தான் ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ். ஃபுட் ராபர்ஸ் அப்படின்னா உணவு கொள்ளையர். ஃபுட் சீக்கிங் அப்படின்னா உணவு தேடல். ஃபுட் ஸ்டப் அப்படின்னா உணவு பொருள். ஃபுட் சப்சிடி அப்படின்னா உணவு மானியம் தான் ஃபுட் சப்சிடி. ஃபுட்டி அப்படின்னா திண்ணி. ஃபுட்டோயர் அப்படின்னா அடுகலை தொகுப்பு தான் ஃபுட்டோயர். ஃபுட் ஃபைப் அப்படின்னா உணவு குழாய். புபாராவ் அப்படின்னா புபாராவ் அப்படிங்கிறது முகாமை இல்லா தொந்தரவு. ஃபூல் ஹார்டி அப்படிங்கிறது பொறுப்பற்ற துணிச்சல் தான் ஃபூல் ஹார்டி. ஃபூல் ப்ரூஃப் அப்படின்னா குற்றமற்ற தெளிவான தான் ஃபூல் ப்ரூஃப், குற்றமற்ற தெளிவான. ஃபுல் ஸ்கேப் பேப்பர் அப்படின்னா முழு அளவுத்தாள் தான் ஃபுல் ஸ்கேப் பேப்பர்.
ஃபுட் ஃப்ரேக் அப்படின்னா கால் தடை, ஃபுட் ஃப்ரேக் கால் தடை. ஃபுட் கேண்டில் அப்படின்னா ஓரடி மெழுகுவர்த்தி திறந்தா ஃபுட் கேண்டில். ஃபுட் ட்ராப் அப்படிங்கிறது பாத வீழ்வு, ஃபுட் ட்ராப் அப்படின்னா பாத வீழ்வு. ஃபுட் லெவர் அப்படிங்கிறது அடியாதார நெம்புகோல் தான் ஃபுட் லெவர். ஃபுட் பேட் அப்படின்னா ஆறலை கல்வன். ப்ரீவியஸ் ஸ்டேஜில் இந்த ஃபுட் பேட் அப்படிங்கிறது இருக்கும். ஃபுட் பேட்னா ஆறலை கல்வன். ஃபுட் பேமெண்ட் அப்படின்னா நடைத்தளம். ஃபுட் பவுண்ட் அப்படிங்கிறது வேலை அலகு. ஃபுட் பம்ப் அப்படிங்கிறது காற்றடி மீதி கருவி தான் ஃபுட் பம்பு, காற்றடி மீதி கருவி. ஃபுட் ரோப் அப்படிங்கிறது பாத கயிறு, கயிறுனா ரோப்பு. ஃபுட் ரோப் அப்படின்னா பாத கயிறு. ஃபுட் ரூல் அப்படின்னா அடிக்கோல். ஃபுட் ரூல் ஃபோல்டிங் அப்படிங்கிறது மடக்கும் அடிக்கோல், மடக்கும் அடிக்கோல் தான் ஃபுட் ரூல் ஃபோல்டிங் அப்படிங்கிறது. ஃபுட் ஸ்ப்ரேயர் அப்படின்னா கால் மீதி தெளிப்பான் தான் ஃபுட் ஸ்ப்ரேயர். ஃபுட் ஸ்டூல் அப்படின்னா பாதமனை. ஃபுட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது காலடி விசை. ஃபுட்டேஜ் அப்படின்னா காட்சி பதிவு. ஃபுட் போர்டு அப்படிங்கிறது பேருந்தின் படிக்கட்டு தான் என்னது ஃபுட் போர்டு. ஃபுட் போர்டு அப்படின்னா படிப்பலகை வளவன் கார்கட்டை. ஃபுட் போர்டு அப்படின்னா படிப்பலகை வளவன் கார்கட்டை தான் ஃபுட் போர்டு. ஃபுட் பாய் அப்படின்னா குற்றேவலால் தான் ஃபுட் பாய், குற்றேவலால். ஃபுட் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது நடைபாலம். ஃபுட் சியல் அப்படின்னா பாத பொலிவேற்றம். அடுத்தது ஃபுட்பால் அப்படிங்கிறது காலடி யோசை. ஃபுட்சியல் அப்படிங்கிறது பாத பொலிவேற்றம், ஃபேசியல் மாதிரி. ஃபுட்சியல் அப்படிங்கிறது பாத பொலிவேற்றம். ஃபுட்பால் அப்படின்னா காலடி யோசை. நம்ம கால்பந்தாட்டம் தான் ஃபுட்பால்னு படிச்சிருப்போம். ஃபுட்பால் அப்படின்னா காலடி யோசை. ஃபுட் கார்ட்ஸ் அப்படின்னா காலாட்காவலர். ஃபுட்ரில் அப்படிங்கிறது விளையாட்டுத்தனம். ஃபுட் லூஸ் அப்படின்னா கட்டில்லா நிலை. ஃபுட்மேன் அப்படின்னா ஏவலால். ஃபுட் நோட் அப்படிங்கிறது அடிக்குறிப்பு. ஃபுட் பேஸ் அப்படின்னா அரங்கம், வேலை சிறுவன் தான் ஃபுட் ஃபேஸ். ஃபுட் பேசஞ்சர் அப்படின்னா நடைவழி போக்கர் தான் ஃபுட் பேசஞ்சர். ஃபுட் பாத் அப்படின்னா நடைபாதை. ஃபுட் பாத் அப்படிங்கிறது நடைபாதை. பாத்துனா பாதை, ஃபுட் பாத்னா நடைபாதை. ஃபுட் ரெஸ்ட் அப்படின்னா அடிதாங்கி, காலடி மனை தான் ஃபுட் ரெஸ்ட். ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிறது அடிச்சுவடு. ஃபுட் வியர் அப்படின்னா காலணிகள். ஃபாப் அப்படின்னா பகட்டான ஆள். ஃபுட் வியர்னா காலணிகள், பாப் அப்படின்னா பகட்டான ஆள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 pages ஆஃப் ஆதிஸ்வல் அகராதி வெப் சீரிஸ் வந்து பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் எதுவுமே ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஷார்ட்கட் வச்சு சொல்ல தெரியாது. நானாக படிக்கும் போதே புரிஞ்சுக்கிருவேன், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.